வெல்கம் டு டே 7 ஆஃப் மேக்கிங் மாடி இன்டு ஃபார்ம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இப்படி ஒரு டப் எடுத்து 3 பக்கம் நான் கட் பண்ணிட்டேன். அது ஏங்கிற இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கப்பீஸ்க்கு ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபீட்லாம் போடும்போது அந்த ஃபீடு கப்பீஸ் எடுத்தது போக பேலன்ஸ் எல்லாமே கீழே டெபாசிட் ஆயிரும். ஸோ அந்த நெட்டு கீழே போய் டெபாசிட் ஆகும்போது அது கப்பீஸ்னால் எடுக்க முடியாது. அது வாட்டரை ஸ்பாயில் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்து கப்பீஸ் உள்ளே போகிற மாதிரியா கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதில் நான் ஃபீட் போட்டு பார்த்தேன். ஸோ இனிஷியலாக கப்பீஸ் எஸ்டேட் பண்ணிச்சு உள்ளே போய் ஃபீட் எடுக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சரி இங்கே ஃபீடு கிடைக்கும்னு தெரிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுங்க உள்ளே போய் ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபீடெல்லாம் அதுங்க எடுக்க போய் பேலன்ஸ் இருக்க ஃபீடெலாம் அதுலேயே டெபாசிட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கும் அதை ஈஸியாக க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எஃபெக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்மக்கிட்ட இருந்த AFR ஃப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் சைஸ் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டேன். ஸோ போன வீடியோலேயே நம்மக்கிட்ட இருக்க இம்போர்ட்டட் கோல்டு மோலி 40 ஃப்ரைஸ் போட்டுருந்துச்சு. அதோட அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5 to 6 ஃப்ரைஸ் தான் இருக்குது. அது என்னாச்சு அண்ட் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.